காதல், கல்யாணம், பொண்ணுங்க, முக்கியமா பொண்ணுங்க, இதெல்லாம் என் லைஃப்ல ரொம்ப கஷ்டம். லவ் மேரேஜ் படம் பார்த்தேன். கதையை பத்தி சொல்லணும்னா படத்தோட ஆரம்பத்தை ஹீரோ விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. அங்க இருந்து டைரக்டர் சண்முக பிரியன் ஓபன் பண்றாரு. இந்த கல்யாணம் அவ்வளவு ஈஸியால நடக்கல, கடந்து வந்த பாதைகள் அப்படின்னு படத்தை ஆரம்பிச்சு மதுரை உஸ்லம் படிக்கிற 33 வயசாயும் கல்யாணம் ஆகாத ஹீரோ பொண்ணு பார்க்க போறாங்க கோபிச்செட்டிப்பாளையம் பக்கம். அங்க போனா நிச்சயம்லாம் முடிஞ்சு திரும்பி பஸ்ல கிளம்பும் போது பிரேக் டவுனு, அடுத்த நாள் கொரோனாவால லாக்டவுனு, பொண்ணு வீட்லயே தங்கக்கூடிய சூழ்நிலையா போச்சு டோட்டல் குடும்பமும். அப்புறம் என்ன ஆகும், பொண்ணு வேற யார் கூடயோ ஓடி போயிருச்சு. இதுக்கப்புறம் விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் நடக்குமா, கிளைமேக்ஸ்ல இந்த குடும்பங்கள் என்ன ஆக போகுது அப்படின்றத மொத்த கதை. படத்தோட பிளஸ் சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தனை நம்ம குடும்பத்தோட டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃபேமிலியிலே ஹைப்பரான கேரக்டர் ஒன்று இருக்கும், காமெடி கலந்ததுன்னு இருக்கும். எல்லாத்தையும் இந்த படத்துல சந்திக்கலாம். விக்ரம் பிரபுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதன்றத பரபரப்பா கொண்டு போயிருக்காரு டேரக்டர். பொண்ணுக்கு அம்பிகானும் தங்கச்சிக்கு ராதான பேர் வச்சது நல்ல ட்விஸ்ட். ஷான் ரோல்டனோட மியூசிக் பாடல்கள்லாம் ரசிக்கும்படியாவே இருக்கு. அப்புறம் டயலாக்ஸ் குறிப்பா, நீ விருந்தால் இன்னைக்கு வருவ போயிருவேன், எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம், நமக்கு நிரந்தரமானது கிடைக்கிற வரைக்கும் வரதெல்லாம் போயிட்டே தான் இருக்கும் சொன்னதெல்லாம் பக்கா. பாடத்தோட மைனஸ், சில காமெடிஸ் ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய இடத்துல ஸ்கோப் இருந்தும் சரியா ஸ்கோர் பண்ணலையோ. இவ்வளவு கேரக்டர்ஸ் இருக்கு, இன்னும் காமெடியா தூக்கலா கொடுத்துருக்கான்னு தோணும். அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தண்ணி அடிச்சுட்டு மாப்பிளையோட மாமா, அதாங்க ஹீரோவோட மாமா, கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல ஹீரோ பொங்கி ஏதாவது செய்ய போறாருன்னு பார்த்தா அப்படியே அமங்க மாதிரியே தான் இருக்கும். சரி, அது எதுக்கோ வச்சிருக்காங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஃபைட், அப்புறம் இன்னொரு பாட்டை கூட குறைச்சிருக்கலாம். மைனஸ் எல்லாம் தூக்கி போட்டுருங்க. நல்லா ஃபீல் குட் ஃபேமிலி டிராமா பார்க்கணுமா, குடும்பத்தோட ஜாலியா போய் தியேட்டர்ல என்ஜாய் பண்ணுங்க. இல்ல ஓடிடில படம் வரும்போது மிஸ் பண்ணாம பாருங்க, சூப்பரா ரசிச்சு என்ஜாய் பண்ணுவீங்க. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னும் எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்ல சந்திப்போம். பாய்.